Okay. Next introduction, the orientation officer by JC Joyce ma'am. Zone faculty cell ada podiko. Non faculty cell. Joyce ma'am. Yes, ma'am, start பண்ணுங்க. Good afternoon, everyone. It is my distinct pleasure to welcome you all here today. Before we proceed, I would like to take a moment to warmly introduce our esteemed faculty, JCA Senator S. Karthik Bose, Zone Director Business 2025. His journey with JCA began in 2013, and since then, he has held various leadership roles, including Director Program, VP Program, and ultimately LO President in 2019. As a LO President, he achieved outstanding results, exceeding expectation in efficiency, that is 125 marks in 100% efficiency, and successfully expanding the organization by establishing 2 new local organizations. His contributions extend beyond the local level. As Zone Vice President and subsequently Zone Director, Senator Karthik Bose has secured significant CSR funding for impactful projects, including adoption of a school, the establishment of JCA Library, and he has released colorful Zone Directory in 2023. His achievements have been recognized with numerous awards, including Outstanding LO President of the Zone Award, the Outstanding Zone Vice President Award, and the Outstanding Zone Director Award. Beyond his JCA endeavors, Senator Karthik Bose is a successful entrepreneur and the founder of Sivakasi Facebook Friends and actively contributes to various charitable trusts. We are truly honored to have him with us today. Please join me in giving him a warm and enthusiastic welcome. Welcome, sir. Thank you, Joyce ma'am. Thank you. The floor hand over to faculty for orientation program addressed by faculty Dr. Karthik Bose, sir. Thank you, Chairman. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் டாக்டர் கிடையாது, தமிழக டாக்டர். தேங்க்யூ சேர்மன். உண்மையிலே வந்து இந்த ஒரு ஆன்லைன் மீட்டிங் மூலிமா நம்ம மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஜேசி எல்லாத்தையுமே வந்து சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்ம ஜோன் பிரசிடண்ட்டுக்கும் அழகாக ஹோஸ்ட் பண்ணிருக்கிற நம்ம ப்ளூசி பிரசிடண்ட் ஆதிசர் சாருக்கும் இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக ஆர்கனைஸ் செய்த நம்ம ஜோன் ட்ரைனிங் டீம் அந்த சோத்திர மேடத்துக்கும் உண்மையிலேயே இந்த வாழ்த்துக்களையும் பாட்டு தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த 25 ட்ரைனிங் வந்து 25 ட்ரைனர்ஸை வச்சு ஆர்கனைஸ் பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு அவங்க அழகாக எஃபர்ட் எடுத்து சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு காலனி இப்போ வரைக்கும் சிறப்பாக போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் மேடம். மேடம் இந்த பிபிடி ஷேர் பண்ணாங்களா? மேடம் ஓகே சார் நானே ஷேர் பண்ணிடுவா? ப்ளீஸ் மேம், எனக்கு அந்த ஆப்ஷன் வரல. ஓகே சார் I'll do that. தேங்க்யூ. டீம் வணக்கம். இங்க வந்து எல்லாருமே வந்து ஜேசி நாஜிஸ் எல்லாருமே உள்ள இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ என்னன்னா, ஜேசி அப்படின்னா என்ன அங்குது நம்ம உறுப்பினர்களுக்கு பலது தெரியும். இருந்தாலும் இன்னொரு அதை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஜேசிங்கிற அமைப்பு வந்து உலகளவே மிகப்பெரிய அமைப்பு. இந்த அமைப்புல வந்து 140 நாடுக்கு மேல வந்து நம்ம அமைப்பு வந்து இருக்கு. சரிங்களா? பொதுவா வந்து நம்ம மக்கள் நம்ம ஆக்டிவ் ஜேசியே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, தெரியாத ஒரு நபர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து ஜேசினா என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, ஜேசினா வந்து எக்ஸாம்பிள் சொல்லி அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா அப்படி இல்லை. இது நம்ம ஜேசி அமைப்புங்கிறது வந்து ஒரு சேரிட்டியோ அல்லது ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ற அமைப்போ இல்லை. அந்த மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கான ரூட் காசை அனலைஸ் பண்ணி ஒரு சஸ்டைனபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற அமைப்பு தான் நம்ம ஜேசி. இதுல வந்து தனி மனித மேம்பாடு, அதுபோல பிசினஸ் க்ரோத் இதெல்லாம் அடங்கியிருக்கு. ஸோ அந்த இதை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். மேடம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். இதெல்லாம் அடங்கியிருக்கு. ஸோ அந்த இதை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். மேடம் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆக்சுவலா வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து சில விஷயங்கள் வந்து நீங்க ஏதாவது கமெண்ட்ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அழகாக ஷேர் பண்ணலாம். நீங்க கொஞ்சம் இதாக இருந்தால் நல்லா இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா புதுப்பட்ட படத்துல மாதிரி வந்து நான் மட்டும் தனியாக பேச நல்லா இருக்காது. ஸோ என்னுடைய ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாலோ உங்களுடைய கருத்தை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
காலையில் டென்சிங் சார் செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். மற்ற மக்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, மொத்தம் வந்து நம்ம லைஃப்பை வந்து ஹியூமன் லைஃப்பை வந்து மூணு தான் பிரிக்கலாம். யங் ஏஜ், அந்த டீனேஜ், நம்ம ஒர்க் பண்ணுற வயசு, அதுக்கப்புறம் வந்து ஓல்ட் ஏஜ்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 வகையான ஏஜ் மக்களுக்கும் வந்து ஒரு 3 பொருள் வந்து அவசியம், 3 திங்ஸ் அவசியம் தேவைப்படும். அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணலாங்களா? ஹலோ சார் திரும்ப அதாவது கரெக்ட். பொதுவாக வந்து நம்ம டீனேஜ் எங்கே, அதுக்கப்புறம் மிடில் ஏஜ், ஓல்டேஜ், இந்த 3 ஸ்டேஜாக வந்து நம்ம லைஃப்பை பிரிக்கலாம். அந்த 3 ஸ்டேஜ்லையுமே வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 3 இது மிக முக்கியமாக தேவைப்படும். அந்த 3 என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க நீங்கள் உங்கள் ஐடியா ஷேர் பண்ணலாம். அதில் காலைல கூட இதை பற்றி டென்சிங் செஷனில் டிஸ்கஸ் பண்ணாங்க. மணி சார், மணி இன்சூரன்ஸ், ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப். ஓகே சரவணண்ணா, குட். வேற யாராவது? ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே மீனராஜா மேடம், ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே மேடம். ஸ்மைல், ஃபயர் கார்த்திக், ஸ்மைல். மணி, ஹெல்த், ரிலேஷன்ஷிப். ஓகேங்க. ஃபைனான்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய ஐடியா ஷேர் பண்ணிருக்கீங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாருமே வந்து என்ன சொல்றீங்கன்னா, இந்த ஃபைனான்ஸ், ஹெல்த், இதில் வந்து எல்லாருமே நீங்கள் சொல்லிருக்கீங்க. அது உண்மைதான், இந்த ரெண்டும் உண்டு. இன்னொன்று வந்து என்னன்னா டைம். சூப்பர் சார் முகிலன் சார் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, டைம், மணி, எனர்ஜி. கரெக்ட். என்ன அப்படின்னா டைம், மண், எனர்ஜி. ஆக்சுவலாக என்ன டீனேஜ் மேடம், டீனேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம டீனேஜில் வந்து எல்லாருமே வந்து நம்மகிட்ட வந்து அதிகமான டைம் இருக்கும், அதிகமான டைம் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருக்கும். மணி மேடம், சாரி மீட் பண்ணலாங்களா? எல்லாத்துக்குமே வந்து டீனேஜ் நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும், அதே சமயத்தில் வந்து எனர்ஜி இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, பணம் இருக்காது. அதே மாதிரி மிடில் ஏஜ், இப்போ நம்ம 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணத்துக்காக ஓடுவோம், பணம் இருக்கும் நம்மகிட்ட. ஆனால் எனர்ஜி இருக்கும். நான் 2 பேருமே வந்து பணம் இருக்கும், எனர்ஜி இருக்கும். நம்ம நாயப்பா ஓடுவோம், ஃபேமிலிக்காக ஓடுவோம், வேலை வைப்போம், இப்படி பல விஷயங்கள் பண்ணுவோம். ஆனால் டைம் ஒன்று இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பேர் வந்து நம்ம ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணுறே பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஒரு கெட்டுக்கு வரும், இல்லைன்னா ஆஃபீஸ்லேருந்து ஒரு டூர் போகும்போது தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டைம் இல்லாமல் அப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இது வயசான காலத்தில் வந்து நம்மகிட்ட வந்து பணமும் இருக்கும், டைமும் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிருப்போம், நம்ம கூட வந்து நம்ம ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க, வீட்டில் அமைதியாக உட்காந்துருப்போம், அளவு அதிகமாக டயம் இருக்கும். அளவுக்கு அதிகமாக நம்ம பணமும் இந்த நம்ம வாழ்க்கையில் வந்து சம்பாதிச்சிருப்போம், பணமும் இருக்கும். ஆனால் எனர்ஜி இருக்குமா பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஓவர் ப்ரெஷர், ரொம்ப ப்ரெஷ்ஷாக இருப்போம். ஸோ இந்த ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து மிகப்பெரிய பலமாக இருக்குது. என்ன அப்படின்னா நோ மணி, டீனேஜில், மிடில் ஏஜில் வந்து டைம் கிடையாது, அது எனர்ஜி கிடையாது. ஆனால் அந்த 3மே வந்து அந்தந்த காலத்தில் நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக வந்து அது எப்படி கிடைக்கும், யூட்டிலைஸ் பண்ணுற வாய்ப்பை வந்து ஜேசி தான் வழங்குது. ஆமாங்க. என்ன எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஜேசிங் அமைப்பு மூலமா வந்து நம்ம பிசினஸ் ஐடியாஸ் கொடுத்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம், நம்ம தன்னை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஒரு அமைப்பை நம்ம ஜேசியை கொடுக்குறோம். அது மூலமா வந்து அவங்க பணம் சம்பாதிக்கிற வழியை ஏற்படுத்துறோம். அதே மாதிரி நம்ம ஆக்டிவ் ஜேசி மெம்பருக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து நம்ம எப்படி வந்து நம்ம டைம் மேனேஜ் பண்ணி வந்து நம்ம பிசினஸ் பார்க்கலாம், ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லி ஒரு டைம் கொடுக்குறோம். ஜேஏசி மூலியமா வந்து 40 வயசு மேல உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியும், அவங்களுக்கு நம்ம யோகா, மெடிசன், இந்த மாதிரி மனசுல மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு எனர்ஜியும் கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை 3மே வந்து நம்ம அமைப்பு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து பேச போறேன். நம்ம அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா ஜேசியில சேர்ந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட திங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. என்னன்னா இதுல வந்து லேர்ன், க்ரோ, எக்ஸ்பெக்டேஷன், நியூ ஐடியாஸ், ரெகக்னைசேஷன், அதுக்கடுத்து டெவலப் பிஸ்னஸ், புது நண்பர்கள் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை உருவாகலாம், பிசினஸ் நாலேஜ் கிடைக்கும், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும், நம்ம கூட ஐடியாஸ் கிடைக்கும். இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம ஜேசியில வந்துக்கலாம்.
இது நம்ம இந்த கிடைக்கிற விஷயங்களை வந்து நம்ம ஜேசி இல்லைன்னா ஒரு 5 ஏரியா ஆப்ஜெக்டாக கொண்டு வந்துருக்காங்க. என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட், இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நேஷனல், பிஸ்னஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி 5 ஏரியா பிரிச்சு இந்த 5 ஏரியாலுமே வந்து ஒரு உறுப்பினருக்கான வாய்ப்பினை வந்து ஜேசி வழங்கியது. இப்போ உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குங்களா? இந்த வாட்டர் பாட்டிலோட விலை எவ்வளவு யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ, கேக்குங்களா? இந்த வாட்டர் பாட்டில் எவ்வளவு விலை அப்படின்னு யாராவது ஐடியா இருக்குங்களா? 20, 10. ஓகே. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வந்து நம்ம பிராண்டுக்கு பிராண்டு, கம்பெனிக்கு கம்பெனி, ஊருக்கு ஒரு ரேட் மாறும். சூப்பர் மேம். இதே இது இந்த வாட்டர் பாட்டில் பால் வச்சிருந்தோம்னா அதோட பால் அந்த பாட்டிலோட விலை என்னங்க? இதே வாட்டர் பாட்டில தண்ணிக்கு பதில் நம்ம வந்து பால் ஊற்றி வச்சிருக்கோம். அப்புறம் அது வேலை ஷேர் பண்ணலாங்களா? 45, 40, 40. பட்டாசு பாண்டி மரத்து பாட்டில் 50 தானே? சூப்பர். 50, 40. ஓகே, சூப்பர். இதே பாலை எடுத்துட்டு அதுக்கு பதில் இந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில நம்ம 1 லிட்டர் நெய் ஊற்றி வச்சிருக்கோம். அப்ப அதோட விலை என்னங்க? நெய் 200, 320, 150, 40. பார்த்தீங்களா? ஆக்சுவலா வந்து இப்போ தேங்க்யூ. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் ஒண்ணுதான், ஆனா நம்ம அதோடைய பொருட்களோட வேல்யூ வந்து அமௌண்ட் தக்கனா வந்து அதோட இந்த பொருளுக்கு தக்கனா வந்து அதோட வேல்யூ கூடுது, ரேட் வேஸ்ட் ஆகுது. அதான் சொல்றேன். ஏன்னா பால் வந்து 40 ரூபா பால், ஆனா அதே பாலை வந்து அதோட பொருளோட தரத்தை உயர்த்தி மதிப்பை கூட்டி நம்ம கூட்டணும் நெய்யா வைக்கணும்னா 800 ரூபா கிடைக்குதுங்க. ஸோ அதே மாதிரிதான் ஜேசிங்கிறது நமக்கு நம்மளுடைய தரத்தை அடுத்த அளவு கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஸ்கில் வழங்குதுங்க. இந்த மேனேஜ்மெண்ட் எப்படின்னா இது வந்து நீ இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கிடையாது. ஒரு ஜேசியை உறுப்பினர் சந்தனமோ ஃபர்ஸ்ட் வந்து லாம்ல வந்து அவங்களை வந்து ப்ராஜெக்ட் டேரக்டரா போடுவோம். அந்த ப்ராஜெக்ட் டேரக்டர் போட்டோனமோ என்னென்ன பண்ணணும்னா நம்ம மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணுவோம், ஃபிளெக்ஸ் டிசைன் பண்ணுவோம், இன்விடேஷன் அடிப்போம். அதுக்கப்புறம் அலுவலகத்தை இன்வைட் பண்ணுவோம், எல்லாத்தையும் கூப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ப்ராப்பர் நடத்துறதுக்கு எல்லாமே நான் செய்யும் போது என்ன ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்குள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வளர்க்கும், ஒரு தலைமைத்துவம் வளர்க்கும். ஸோ இந்த இது வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்ல ஒரு சாதாரண ஒரு மனிதனை வந்து ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லா வளர்க்கறதுக்கு நம்ம ஜேசிஐ வாய்ப்பு வழங்குது. ஜேசிஐ டாப் வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டுமே வந்து தலைமைப்பன்மை எடுத்து நம்ம நடத்தலாம். இப்போ பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முக்கியமான உங்க ஊர்ல நடக்கிற ஒரு நிகழ்வுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் முன்னே இருந்து சிறப்பா ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாரு. அதை அப்சர்வ் பண்ணா ஒரு குறிப்பா வந்து ஜேசிஐ வந்து கத்துக்கிட்ட ஒண்ணு ஜேசிஐ உறுப்பினர் இருப்பாரு, இல்ல ஜேசிஐ அட்டன் இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தலைமைப்பன்மை கலக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் நம்ம ஜேசிஐ அமைப்பு தான். அடுத்தது வந்து இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று என் லைஃப்ல நான் பார்த்த ஒரு 2 ஸ்டோரி உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எங்களுடைய ஹோம் லாமான ஜெய்சிவாசி லைன்ல ரகுமான் சரீப்னு ஒரு பையன் இருந்தாப்புல. அவர் வந்து 25 வயசுல வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாப்புல. பண்ணிட்டு யமகா ஷோரூம்ல வந்து ஒரு பைக் மெக்கானிக்கா இருந்தாப்புல. எங்க லாம்ல அவர் மெம்பரா சேரும் போது அவர் வந்து ஒரு பைக் மெக்கானிக்கா தான் ஒர்க் பண்ணாரு. அப்போ வந்து ஒன் டைம் வந்து லாம் ஈவெண்ட் ஒரு ட்ரைனிங்க்கு வந்து அவர் அட்டன் பண்ணாப்புல. டாபிக் என்ன, 0 to ஹீரோ. அந்த டாபிக்ல வந்து நம்ம எப்படி வந்து 0ல இருந்து ஹீரோவா லைஃபை மாத்தலாம், அதுக்கு என்ன பண்ணு சில ட்ரைனிங் செஷன் அழகா போச்சு. அந்த செஷனை அட்டன் பண்ணிட்டு அது மூலியமா அதுக்கான இம்பாக்ட் மூலியமா அடுத்த ஒரு 1 மந்த்ல வந்து அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டாப்ல. நாங்கள் சண்டை போட்டோம், ஏன்டா வேலை ரிசைன் பண்ற, இப்படி மாசம் 8000 சம்பளம் வந்துட்டு இருக்கு என்ன அப்படிமோ. அழகா வந்து அவர் சம்பளம் 8000 தான். அவங்க ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிட்டாப்பாங்க, ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலிக்கும் செய்யணும். இப்போ ஒரு டைட்டான சொல்ல இருக்காப்ல. இந்த 8000 விட்டுட்டு நான் ஜாப்க்கு என்ன பண்ணுவோம் அப்படி யோசிக்கும் போது அழகா சொன்னான், இல்லை நான் அடுத்த லெவலில் போறேன்ட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளேயே வந்து பைக்கு வந்து அவர் மெக்கானிக் பண்ணாப்ல. என்ன அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணினா உங்க வீட்டுல வந்து பைக்கை அவரே வந்து பிக்கப் பண்ணிட்டு போய் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாரு. அதை ஆரம்பிச்சாரு. அது 6 மாசத்துலேயே அவர் வீட்டு பக்கத்துல ஒரு கடையை வாடகைக்கு பிடிச்சாரு. அங்க தனியாக ஒர்க் ஷாப் போட்டாப்ல. பைக் டாக்டர் அப்படின்னு கம்பெனி வச்சாரு. இப்போ வந்து அவர் 2 ஒர்க் பண்றாங்க. ஒரு வித்தின் 1 இயர்ல வந்து மாற்றம் இருக்கு. ஸோ ஒரு ட்ரைனிங் மூலியமா வந்து ஒரு சாதாரண ஒரு பைக் மெக்கானிக் வந்து நீங்க ஒரு ஓனர் ஆக முடியும்னா அந்த வாய்ப்பை வந்து ஜெய்சியா வழங்கியிருக்கு. மேடம் நெக்ஸ்ட் மேடம். ஸோ ஜேசிஐ வந்து இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் ஒரு ட்ரைனிங்கை நம்ம அடுத்த அளவுக்கு கொண்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்தோம் எத்தனைக்கு ஒன்று நாவத்துக்கு ஷேர் பண்ணலாங்களா?
இந்த இமேஜ் நீங்க பல இதுக்கு நீங்க காமெடியா பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா ஒரு கோவில்ல மணியடிச்ச பிச்சுமணிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது மூலியமா ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் போட்ட ஆஃபீஸரா உருவாக்க தான் வந்து இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட். இதுக்கு நான் இன்னொருத்தர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கு அவருக்கு கிடைக்க காலம் வந்து நம்ம ஜேசி அமைப்பு தான். ஆமாங்க, 2019 வரைக்கும் விருதுநகர்ல ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் வந்து 19ஆம் தேதி வந்து கரெக்ட் அடிச்சுதான் அப்பாயின்மெண்ட் 2019 வருஷம் வந்து அதை ஒரு கிளை கூட லாம்பசன் தான் பதவியேற்றாரு. அப்போ வரைக்கும் ஒரு கூட்டத்தில் ஒருத்தனா ஒரு கடைசியா இருந்து இருந்த தலைவர் ஒரு சாதாரண தேசிய நண்பர் வந்து 2019 ஒரு கிளை தலைவர் ஆன பிறகு அந்த ஊருக்குள்ள அவருக்கான ஒரு அறிவிப்பு கிடைச்சது. தன்னை மெருகிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா பெருசா வந்து அவருக்கு இங்கிலீஷ் பேச வராது, ஒரு இதா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா இப்போ அந்த 2019 அவர் லாம்பஸ்ல முடிக்கும் போது அழகா இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டாரு. ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் அவர்கிட்ட வந்தது. அழகா ட்ரைனிங் எடுப்பாரு. அது ஜோன் ட்ரெயினர் முடிச்சாரு. அது ஜெட்பியா டிராவல் பண்ணாரு. ஜெட்பியா கோவிட் சமயத்தில் ஜோன் முழுக்க பைக்லேயே டிராவல் பண்ணாரு. பல பேர் மக்கள்ல பழக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அடுத்த லெவலில் அவருடைய பிசினஸ வந்து இந்த ஜெட்பியா டிராவல் பண்ணும்போது ஸ்டேட் வந்து அவர் பிசினஸ் வளர்த்தாரு. அதுக்கப்புறம் படிப்படியா வந்து ஜோன்ல டிராவல் பண்ண அதே சேம் டைம் வந்து அவர் பிசினஸ்லயும் அவர்லயும் வந்து growth அவருக்குள்ளேயே டெவலப் ஆச்சு. இப்போ முன்னாள் மண்டல தலைவர் இருக்காரு. ஆக்சுவலா வந்து நான் யார் சொல்லுவாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோம். நம்ம முன்னாள் மண்டல தலைவர் ஜேசி ராஜலிங்கம் தான். அவர் வந்து இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஜேசி மூலியமா நான் வளர்ந்தேன் அப்படின்னு அவரே வந்து பல வேலை வந்து உண்மையை ஓப்பனா சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் வந்து ஜேசி வளர்த்துருக்கு அவருக்கு. அடுத்த ஆப்ஷன் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக வந்து நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து சோர்ஸ் சர்வீஸ் பண்றதா வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் நினைச்சிருக்கோம். கண்டிப்பா அது இல்லைங்க. ஜேசிஐல வந்து ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை அனலைஸ் பண்ணி அது ரூட் காசை கண்டுபிடிச்சு அதை எதனால இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஒரு பேசிக்க கண்டுபிடிச்சு அதை ரெடிஃபை பண்றதுதான் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு பாஸ்ட் பெர்சன்ட் ஒருத்தர் பேசும்போது சொன்னாப்புல என்ன அப்படின்னா, பசிச்சவனுக்கு ஒரு வயசான பாட்டி பசிச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம இட்லி வாங்கி தரதை விட ஒரு இட்லி குக்கர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப நான் கூட சொன்னேன், இட்லி குக்கர் 150 இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாப்புல என்ன அப்படின்னா, இந்த இட்லி கொடுத்தா ப்ராஜெக்ட் தம்பி, இதே இது வந்து அது குக்கரா கொடுத்தா அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து சஸ்டைனபிள் சொல்யூஷன் அப்படின்னாப்புல. ஏன்னா இட்லி குக்கர் வாங்கி தரும் போது அவங்க வந்து தனக்கான ப்ராஜெக்டை தனக்கான ஒரு தொழிலை தொடங்குவாங்க, அது மூலம் வருமானம் பெறுவாங்க. ஸோ அவங்க வந்து இனிமேல வந்து யாரும் கை நீட்ட மாட்டாங்க. ஸோ அதனால இட்லி வாங்கி தரத நான் இட்லி குக்கர் வாங்கி தரலாங்க. அதே தான் காலேஜ் தெரிஞ்சு சொன்னா என்ன அப்படின்னா, மீன் பிடிப்பதை விட மீன் பிடி கற்றுக்கோள்னு சொல்லி. ஸோ அதாங்க வந்து கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். ஸோ சாரி பிரதர், ஆக்சுவலி அதான் நான் சொல்றேன். காலைல சார் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடி கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறதான் ஒரு கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். ஸோ அதனால வந்து நீங்க ஜேசி உறுப்பினர்களை சேர்ந்த மூலியமா நம்ம ஏரியால நம்ம சார்ந்த பகுதியில என்ன பிரச்சனை நடக்குதோ அதை அனலைஸ் பண்ண ஒரு ரூட் காஸ் ஒரு ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஜேசியை கற்றுத்தருங்க. ஸோ அது மூலியமா வந்து நம்ம சமுதாயத்துல ஒரு உயர்ந்த நிலை அடையலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம எங்க சிவகாசிலேயே பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அழகா நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சிவகாசி தண்ணி பஞ்சம் அதிகமா இருந்த உங்களுக்கு தெரியும். அதாவது தண்ணி பஞ்சம் உழவுனா விருதுநகர் மாவட்டம், அது சிவகாசி மிக முக்கியமானது. இப்போ கடந்த ஒரு 10 வருஷமா வந்து எங்க ஊர்ல தண்ணி பஞ்சம் இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம ஜேசி அமைப்புல இருந்த முன்னாள் தலைவர்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு பசுமை அமைப்பு ஆரம்பிச்சு சிவகாசியில் உள்ள தெப்பங்கள் எல்லாம் தூர்வாரி இப்போ அதுக்கு ஒரு ரூட் காசு கண்டுபிடிச்சு இப்போ மழை பெஞ்சு தண்ணி தேங்க அளவுக்கு ஒரு வச்சனால இப்போ தண்ணி பஞ்சமே இல்லை. அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிக் சுடுகாடு வந்து ஜேசி சிவகாசி வந்து அழகா மெயின்டைன் பண்ணி அதை ப்ராப்பரா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் வந்து ஜேசி மூலியமா நம்ம வளர்க்கலாம். அடுத்து இன்டர்னலிசம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பண்ற பிசினஸை வந்து அடுத்த லெவல்ல மூலம் நம்ம கொண்டு போகிறதா இன்டர்னலிசம். இது வந்து நம்ம ஏகப்பட்ட ஜேசிசியில் வந்து ட்வின் ப்ராஜெக்ட் நடக்குது, ட்வின் ப்ரோக்ராம் நடக்கும். அதாவது வெவ்வேறு கண்ட்ரி வெவ்வேறு இது நடக்கும். நம்ம ஜேசி தூத்துக்குடி ஹார்மோனியஸ் ரைட் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2 ட்வின்ஸ் ப்ராஜெக்ட் பண்றாங்க. வேற ஸ்டேட் மலேசியா, சிங்கப்பூர், இல்லைன்னா ஜப்பான், இந்த மாதிரி பல கண்ட்ரில அவங்க உள்ள லாபுல கனெக்ட் பண்ணி ஒரு P2P நடத்துறதுனால இங்க உள்ள மெம்பர்ஸுடைய பல பிசினஸ் வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் வந்து இன்டர்னலிசம் இருக்கும். நம்ம ஜேசிஐல வந்து நடக்கிற ஆஸ்பேக், வேர்ல்டு காங்கிரஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்குலாம் வந்து நம்ம போகும்போது நமக்கு அடுத்த லீடு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னலிசம் நம்ம வச்சிடலாம். அடுத்து பிசினஸ். இன்னைக்கு அழகா இப்போ முன்னாடி ஒரு ட்ரைனிங் எடுத்தாப்புல தமிழ கார்த்திக், அவர் பிசினஸ் பத்தி அழகா சொன்னாப்புல. எனக்கு
இங்க உள்ளவங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ஜேசி சிவாஸ் லைன் உறுப்பினர் ராஜதுரை அங்குதுரை ராஜபாண்டி தெரியும்? அங்குதுரை ராஜபாண்டி மெம்பர் சிவாஸ் லைன்ல இருக்காப்ல, யாருக்காவது தெரியுங்களா? ஹலோ, சரி, இங்க எத்தனை பேருக்கு பட்டாசு பாண்டே தெரியும் ஜோன்ல உள்ளவங்களுக்கு? ஹலோ, கேக்குதா? கரெக்ட். இப்போ பாத்தீங்கன்னா நான் அவர் ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ராஜதுரை அங்குதுரை ராஜபாண்டி. ஆனா யாருக்குமே வச்சிருக்கீங்க, ஆனா பட்டாசு பாண்டின்னு பல பேர் எஸ் போட்டிருக்கீங்க. உண்மைதாங்க. என்னன்னா இந்த ஒரு பிராண்டிங், இந்த பிராண்டிங் கத்துக்கிட்டே ஜெயிச்சு தான் அவருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவர் வந்து கணபதி கேக்கஸ் தான் வச்சிருந்தாப்புல. ஜெயிச்சு சேர்ந்தோடனே அவரோட பிராண்டை மாத்தினாப்புல, பட்டாசு பாண்டின்னு மாத்தினாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜோன் நடக்கிற எல்லா ஈவெண்ட்டுக்கும், ஜேகாம் நடக்கிற எல்லா ஈவெண்ட்டுக்கும், ஜோன் நடக்கிற எல்லா ஈவெண்ட்டுக்கும், ஜேசி நடக்கிற எல்லா ஈவெண்ட்டுக்கும் டிராவல் பண்ணாப்புல. எல்லா ஜேகாம் டேபிளுக்கும் போனாரு. இப்ப அங்க போய் தன்னோட பிசினஸ் பிச் பண்ணாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவரை வந்து ஜேசி இந்தியா லெவல்ல அவரை ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பிராண்டிங் இது பண்றாரு. அது மூலியமா அவருக்கு பிசினஸ் நல்லா வருது. ஸோ இந்த மாதிரி பிசினஸ் வாய்ப்பை வந்து கொடுக்குறது ஜேசிஸ் தான். அதே மாதிரி தமிழா கார்த்திக், ஸ்கேல் சுரேஷ் இப்படி தன்னுடைய பிராண்டுக்கு பின்னாடியே வந்து தன்னுடைய ப்ரொஃபைல் ஆட் பண்ணி அவங்க பிசினஸ் பிச் பண்ற மூலியமா அவங்க அடுத்த லெவல்ல வந்து அவங்களுடைய பிசினஸை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிசினஸ் வாய்ப்பு வந்து ஜேசிஐ கொடுக்குது. இதுல கேட்கலாம் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து வாய்ப்பு இல்லையா ஜேசிலாம்? கண்டிப்பா இருக்குங்க. ஜேசி உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே நம்ம குழந்தைகளுக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்க்க ஜாஸ்மின் குமார் ஈவென்ட் நடக்குது. ஸோ அது மூலியமா வந்து நம்ம குழந்தைகள் வந்து ஜாஸ்மின் குமார் துளி இந்த மாதிரி ஜோன் ஈவென்ட்ல நேஷனல் கலந்துக்க மூலியமா அவங்களுக்குள்ள லீடர்ஷிப் தன்மையும் ஒரு பிசினஸ் நெட்வொர்க் கிடைக்குதுங்க. பிசினஸ் பண்ற மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு பிசினஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஜோன் லெவல்ல டைக்கணும், நேஷனல் லெவல் ஏபிள் நடக்குது. இது மூலியமா வந்து நம்மளுடைய பிசினஸ் நெட்வொர்க்கிங் அடுத்த லெவல் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம ட்ரைனிங் சில விஷயம் கத்துக்கலாம். எனக்கு வந்து நான் பிசினஸ் வேண்டாங்க, எனக்கு அழகா இருக்கு ட்ரைனிங். எனக்கு வந்து அப்படின்னா அவங்க லீடர்ஷிப் பிளாட்ஃபார்ம் இங்க இருக்கு. ஆமா, நந்தா இந்த மாதிரி வட்டம் மூலமா அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி கூடுங்க. அதே மாதிரி இல்ல எனக்கு எதுவுமே வேணாம், நான் என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் போதும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து மிட்கான், ஜோன் கான், நாட்கான் இந்த மாதிரி போகலாம். இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு என்னென்ன சொல்லுவேன்னா, நான் சொன்ன ஆஸ்பெக்ட் வேர்ல்டு. ஸோ இப்படி நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து ஜெயிசில கிடைக்குது. நம்ம தான் டிராவல் பண்ணணும். இதை ஒரு சின்ன ஒரு கதை மூலம் சொல்லி நான் முடிச்சு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஒரு பையனும் ஒரு அப்பாவும் வந்து ஒரு பீச்சுக்கு போயிருக்காங்க. அந்த பீச்சில் போய் பார்க்கும்போது அந்த பையன் சுத்தி வேடிக்கை பார்க்குறான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸா சர்டன் பீப்புள் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஒரு சில மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில மக்கள் வந்து போய் கடல்ல இருந்து கால் அணைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து உள்ள போய் கடல்ல உளுந்து நல்லா முங்கி நீச்சல் அடிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ஒரு 4-5 பேர் வந்து போட் எடுத்துட்டு மீன் பிடிக்க போயிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து உள்ள இருந்து இந்த மூழ்கி முத்தெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவன் அப்சர்வ் பண்றான். பண்ணிட்டு என்னடா இந்த ஜேசியில வந்து இந்த கடல்ல வந்து கடல்ல வந்து ஒருத்தரும் ஆடிட்டு பண்ணாங்க என்ன அவங்க அப்பாட்ட கேட்கறான். அப்ப அவங்க அப்பா சொல்றாப்ப என்ன அப்படின்னா, இந்த கடல் வந்து ஒண்ணுதான்ப்பா, இங்க நமக்கு என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கலாங்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஜேசிஸும் இந்த ஜேசிசில வந்து நீங்க மெம்பரா சேர்ந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெம்பரா மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னா நீங்க மெம்பரா மட்டும் இருக்க முடியும். அது எப்படின்னா, போய் கடல்ல உட்காந்து காத்து வாங்குற மாதிரி. இல்ல நான் வந்து எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், எல்லா மீட்டிங் போவேன் அப்படின்னா நீங்க வந்து உள்ள போய் குளிக்கலாம், கால் நினைக்கலாம், குளிக்கலாம், ஆடலாம். இல்ல நான் வந்து அடுத்த லெவல் லீடர் ஆசைப்படுறேன், நான் பிரசிடண்ட் ஆசைப்படுறேன்னா நீங்க அது வந்து போய் மீன் பிடிக்கிற மாதிரி நம்ம பிரசிடண்ட் ஆகுறது. இல்ல நான் வந்து தலைமைத்துவம் வளர்த்து நான் லீடர் ஆகணும் ஆசைப்படுறேன்னா ஆளுகளை போய் முத்திருக்கலாம். ஸோ நீங்க ஜேசிசில டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பிரசிடண்டா இருக்கீங்களா, இல்ல மெம்பரா இருக்கீங்களா, இல்ல சும்மா வந்துட்டு நான் வந்து அவன் ஃப்ரெண்டு சொன்னா சேர்ந்தேன் அதனால வந்து போனேன் அப்படி இருக்கீங்களான்னு உங்க கையில தான் இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு வந்து இந்த ஜேசிய கடல்ல வந்து டிராவல் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இங்க முத்தெடுக்கலாம், மீன் பிடிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். மேடம், அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இப்போ அப்ப சொன்ன மாதிரி 40 வயசுக்கு மேல உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஜேஎஸ்சி வாய்ப்பு இருக்கு. ஜேஎஸ்சி போனோம்லேயே நம்ம டிராவல் பண்ணலாம். ஜேகாம் போனம் இருக்கு. ஜேகாம் மூலியமா வந்து பிசினஸ் அடுத்த லெவலில் கொண்டு போகலாம். நம்ம ஜேசி மட்டும் இல்லாம மற்ற ஜோன் மற்ற ஊர்லயும் வந்து பிசினஸ் அழகா டெவலப் பண்ணுறதுக்கு ஜேகாம் இருக்கு. ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே வந்து ஜேசி ஜாமின வைங்க.
நீங்க ஜேசிஸ்ல பயன்பட்ட மாதிரி அவங்களும் இந்த ஜேசிஸ்ல சேர்ந்து ஜேசிஸ் மூலம் கிடைக்கிற வாய்ப்பினை பயன்படுத்தி அவங்களும் அடுத்த லெவலா லீடர் உருவாகணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மேம். Thank you, sir. Thank you so much. Over to President. Thank you, ma'am. Thank you, sir. சார் இங்க ஒரு அழகான விஷயம் இங்க சொன்னாங்க. I wanted to mention about this. சாரோட நேமை சொல்லிட்டு அந்த நேம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேமை தவிர நமக்கு பட்டாசு பாண்டி அப்படிங்கிறது தான் அதிகமா தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நமக்குன்னு ஒரு அடையாளம் நம்ம உருவாக்குறது இந்த அளவுக்கு முக்கியம். ஸோ அந்த விஷயத்த கத்துக்கிட்ட இடம் எது அப்படின்னா ஜேசிஐ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணீங்க. ஸோ ரியலி வண்டர்ஃபுல் விஷயம் வி ஹவ் ஷேர்ட். தேங்க்ஸ் டு அவர் Zone Director Business Karthik Bose sir for your wonderful orientation given today. Over to President. Thank you, ma'am. Thank you, Chairman. கார்த்திக் சார், உங்களுடைய செஷன் ரொம்ப அருமையா இருந்தது. எளிமையாகவும் அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் இருந்தது. அது நீங்க மேம் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய பேருக்கு பின்னாடி ஆல்ரெடி கார்த்திக் சாரோட பிராண்டு தான் சொன்ன மாதிரியே இருந்தது. ஒருத்தர் பேரை சொல்ல முன்னாடி அவர் என்ன தொழில் பண்றோம் அதை பிராண்டை சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட பேர் வெளியில வர்ற மாதிரி நீங்க அழகா செஷன் கொண்டு போயிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். செஷனை பத்தி யாருக்காவது ஒரு ஃபீட்பேக் இருந்தா கொஞ்சம் சொல்லலாமா? ரைஸ் ஒரு ஹேண்ட். சார் சொல்லலாமா? பாலா பேசுறேன். எஸ் சார், சொல்லுங்க சார். ரொம்ப சிறப்பு, ரொம்ப அட்டகாசமான ஒரு ட்ரைனிங். உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை ரொம்ப அழகா எடுத்து செல்கிற ஜோன் 18 உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செஷன் வந்து ரொம்ப சூப்பர், கிரேட். எல்லா செஷன் நான் காலைல இருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். கார்த்திக் போஸ் சாருடைய ஃப்ளோ இவ்வளோ இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா அவர் ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுவேன். ஆனா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் மாதிரி இல்லை தலைவர். ஏன்னா நான் ட்ரைனிங் ஃப்ளோர்ல உங்களை பார்த்தது கிடையாது. ரொம்ப ஷார்ட் டயத்துல ரொம்ப அழகா நீட்டா நம்முடைய அமைப்பு நம்ம மெம்பர்ஸுகளுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நல்ல எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கீங்க தலைவா. ஃப்ளோ வாஸ் ஒண்டர்ஃபுல். அதை தாண்டி எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. உண்மையிலே ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். கிரேட், ஃபண்டாஸ்டிக் ட்ரைனிங். தேங்க்யூ. வேற யாராவது? தேங்க்யூ பாலா சார். சைலண்டா இருந்து அழகா ஒரு ஃபீட்பேக்ல வந்துட்டீங்க. தேங்க்யூ சோ மச். இவர் ஹாப்பி சௌரின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. பேசுறீங்கன்னா பேசுங்க. ஹலோ மேம். மேம் கேக்குதா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், கேக்குது. மேம் ஹாப்பி சௌரி ராஜன் ஃப்ரம் திருத்தங்கல் ஃபீனிக்ஸ் செக்ரட்டரி. சொல்லுங்க. ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து மிக சிறப்பாக காலையிலேருந்து செக்ஷன் எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்பை ஹோஸ்ட் எடுத்த ஹோஸ்ட் டீமுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த செக்ஷன் நல்ல சிறப்பாக எனர்ஜிட்டிக்காக கொண்டு வர கார்த்திக் போசனுக்கு மிக்க தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வேற யாராவது? Okay, closing remarks by President. Yes. First of all, இந்த மெகா ஆன்லைன் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பளித்த கவர்னிங் போர்ட் மெம்பர்ஸ் அண்ட் ZP சரவணகுமார் சார் அவங்களுக்கு தூத்துக்குடி ப்ளூ சி சார்பாக நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். ரொம்ப அருமையாக இருந்தது. 2 ஃபேக்கல்ட்டியும் ரொம்ப அருமையாக அவங்களோட ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை டிஃப்ரெண்ட் ஜானரில் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் சார் வந்து ஒரு பிராண்டு ஜேசி ஒரு வேற மாதிரி ஒரு டைமென்ஷனை கொண்டு போயிருந்தாங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நோட்ஸ் எடுத்தாங்க. ரொம்ப எல்லாரையும் ஆக்டிவிட்டியை பண்ணி நம்மளை கொண்டு போயிருந்தாங்க. தேங்க்யூ கார்த்திக் சார். 2வது கார்த்திக் போஸ் சார் ரொம்ப அருமையாக நம்மளுடைய 5 மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி அழகாக ஒவ்வொன்றையும் இன்டெப்த்தாக சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தன்னுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் மெம்பர்ஸை கனெக்ட் பண்ணி அதை ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணாங்க சார் கார்த்திக் போஸ் சார். 2 ஃபேக்கல்ட்டிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக 2 பேரும் சாரும் கொண்டு போயிருந்தாங்க. தேங்க்யூ. அண்ட் ஜோன் ஆஃபீஸர் ஓரியன்டேஷன் சேர்மன் ரொம்ப அருமையாக இதை ஆர்கனைசேஷன் பண்ணி கொண்டு போயிருந்தீங்க மேம்.
Okay, madam. Thank you. Vote of thanks, Perlama ma'am. போயிடலாம் sir. Vote of thanks by Secretary JCR Gilbert. Thank you, President. On behalf of JC Tutukuran Blue Sea, I extend my heartfelt gratitude to God for His blessings and guidance. A special thanks to our President JC HF Rajashekhar for hosting this event. A special thanks to our Zone President JFM Saravana Kumar sir and faculty Dr. A. Karthik sir and Karthik Bose sir for their continuous support. We are also grateful to our Zone Faculty Cell Chairman JFM Madhumita ma'am. We deeply appreciate our past presidents for their invaluable contributions to our law members and everyone present here. Your presence and enthusiasm make this event memorable. We may we continue to grow and serve with dedication. Thank you once again to all. Thank you, Secretary. JC India Zone 18 Mega Online Orientation Program, Session 4 and 5, hosted by JC Tutukuran Blue Sea. Meeting adjourned.